நீங்க வீடியோ எடிட்டிங் லேர்ன் பண்றது ரொம்ப கஷ்டம் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க. ஏன்னா நான் ஒரு பக்கா ஸ்லோ லேர்னர். பட் இந்த 3 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணதுனாலேயே என் ஸ்கில்ல ப்ரொஃபஷனலா க்ரோ பண்ணது மட்டும் இல்லாம 1000 பேத்துக்கு முன்னாடி சொல்லி ப்ரோ ரீடர்ஸ் கிளப் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஸ்லோவா லேர்ன் பண்றத டிஸ்அட்வான்டேஜா பார்க்காம அதை டீப்பா லேர்ன் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்தேன். அதனாலேயே எல்லா விஷயத்தையும் எனக்கு புரியுற மாதிரி பிரேக் டவுன் பண்ணி லேர்ன் பண்ணேன், which made the learning process very easier. ஜஸ்ட் லேர்ன் மட்டும் பண்ணாம எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். That's where the real magic happened. பட் நான் பண்ண பெரிய மிஸ்டேக்கு ஜஸ்ட் லேர்ன் பண்ணி பிராக்டிஸ் பண்ணாலே போதும் நினைச்சிட்டு இருந்தேன். பட் அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் டைம்லி ஃபீட்பேக்ங்கிறதே எனக்கு லேட்டரா தான் புரிஞ்சுது. ஏன்னா அது மூலியமா நம்ம ஸ்கில்ல டிராஸ்டிக்கா இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதை ஈஸியா பண்றதுக்கு நீங்க எடிட் பண்ற வீடியோஸோட பெஸ்ட் அவுட்புட்ஸை மட்டும் சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணுங்க. இது மூலியமா உங்களுக்கு ஃபீட்பேக் கிடைக்கிறது மட்டும் இல்லாம you can even get a client and start making money as a video editor. இப்போ சொல்லுங்க, வீடியோ எடிட்டிங் லேர்ன் பண்றது அவ்வளவு கஷ்டமா என்ன?